திராவிடம் திராவிடம் என்று சொல்கிறீர்களே, எங்கே இருக்கிறது திராவிடம் என்று கேட்டாராம் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரதமர்கள் ஒருவராகிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உடனே பேரறிஞர் அண்ணா சொன்னாராம், நம்முடைய தேசிய கீதத்திலே இருக்கிறதே திராவிட உச்சல வங்கா என்று இருக்கிறது என்று சொன்னவுடன் நேரு அவர்களே மயங்கி போய்விட்டாராம். அத்தகைய பெருமை மிகுந்தவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். ஒரு முறை உடல் நலமில்லாது அவருடைய நாட்கள் குறுகி கொண்டு வருகின்ற போது முதலமைச்சராக இருக்கிறார். எதிர்க்கட்சியில் இருந்த ஒருத்தர் எழுந்து உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று சொல்ல வேண்டியதற்கு பதிலாக கருத்திருமன் என்பவர் என்ன பண்ணிட்டாரா, அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்ட்டாராம். சொல்லிட்டு அவரே ஐயோ அப்படி சொல்லிட்டவே அப்படின்ட்டாராம். ஒரு நோயுற்றவரை பார்த்து இப்படி சொல்லலாமா, உங்களுடைய ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்நாட்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டாராம். உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. ஆனால் அண்ணா சற்றும் தயங்காமல் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்டு அப்படின்னார். எல்லாரும் அப்படியே இருந்துச்சு, கை தட்டினாங்க. ஏன் தெரியுமா, இது பைபிளில் வரக்கூடிய வாசகம்.